வணக்கம், என் பேர் ஆர்பி பாலா. இதுக்கு முன்னாடி பரத்தோட 50வது படம் லவ் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர். அது இல்லாமல் மலையாளத்துல இருந்து தமிழுக்கு வர மிகப்பெரிய படங்கள் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல டப்பிங் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனோட செகண்ட் படம் தயாரிப்பாளராக அந்த படத்தை தயாரிச்சிருக்கேன். நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு தேட்டருக்கு வந்து படம் பார்த்தேன். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் இந்திய வரலாற்றுல சினிமா தமிழ் சினிமால இந்திய சினிமால இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததுலன்னு எனக்கு தெரியும். நான் கதை கேட்கும் போது எனக்கு தெரியும். பட் இப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. சென்சார் போர்டுமே வந்து இதுல இருந்து நீங்க வயலன்ஸை தாண்டி எமோஷனா ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சென்சார் கேட்டாங்க. தான் கொடுப்பேன்னாங்க. நான் பேசி இல்லை சார் அப்படின்னு சொல்லி 16+ கொடுத்துருக்காங்க. பட் நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன, நான் ஒரு இயக்குனர் தாண்டி எனக்கு படம் பண்றது பிடிக்கும். படம் ப்ரொடியூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பேஷன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள கருத்து உள்ள படங்களை எடுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு தியேட்டர் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசுறப்ப பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் பார்த்து நிறைய பேர் திட்டுறாங்க, அதுவும் ஏத்துக்கணும். நிறைய பேர் வரவேற்கிறாங்க, அதையும் பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை கொடுத்துருக்காங்கன்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துல முதல் முறையா ஒரு நெகட்டிவ் ரோல் ஆதவ் சந்திரான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் தான் அந்த எல்லாரும் சொல்லுவாங்க கருவர்த்தான் சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த படத்துல கருவர்த்தனா ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இவன்.